கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்ன காரியத்தை கர்த்தரோட பிள்ளைகிட்ட கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறாரு? எப்படிப்பட்டதான காரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு? நம்ம இடத்துல கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறாரு என்றதான காரியத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். நம்ம முதல்ல கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. கர்த்தர் நேற்று மீண்டும் என்று மாறாதவர். ஆதியில எதை எதிர்பார்த்தாரோ அதைதான் இப்பயும் எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். ஆதாம் ஏவாள் கிட்ட கர்த்தர் எதை எதிர்பார்த்தாரோ அதுதான் கர்த்தர் இன்னும் எதிர்பார்க்கிறார். நம்மளோட ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? மாறாதவர், மாறாத தேவனா இருக்கிறாரு. அவர் எது ஆதியில ஆதாம் ஏவாளை உருவாக்கின பிறகு எதை எதிர்பார்த்தாரோ அதைதான் இந்த காலகட்டத்திலையும் நம்முடைய ஜீவித்த கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு எதை எதிர்பார்த்தாரு? ஒரு கீழ்ப்படிதலை எதிர்பார்த்தாரு. கீழ்ப்படிதலை எதிர்பார்த்தாரு. 2 அதிகாரம் 17 வசனம். ஆதியாகமம் 2:17 வாசிக்கிறோம். ஆதியாகமம் 2:17 ஒரு பிரமாணத்தை அங்க கொடுக்கிறாரு. அந்த பிரமாணத்தை கொடுத்து அந்த பிரமாணத்துக்கு கீழ்ப்படிபடியா கர்த்தர் ஆதாம் ஏவாள்கிட்ட கேட்கறத நம்ம பார்க்கிறோம். ஒரு பிரமாணத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. அந்த பிரமாணத்தை கொடுத்து என்ன செய்யறாரு? அதை கீழ்ப்படிஞ்சு நடங்க, அந்த பிரமாணத்தின்படி கீழ்ப்படிஞ்சு நடங்கன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆதாம் கிட்ட ஏவாள் கிட்ட சொல்றதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 2:17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியையோ புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரு? அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனிய புசிக்காத, அதை புசிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆதாம் ஏவாள் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். கர்த்தர் ஒரு நிபந்தனை அங்க வைத்திருக்கிறாரு, ஒரு காரியத்தை அங்க வைத்திருக்கிறாரு. அந்த காரியத்துக்கு ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறாரு. அந்த பிரமாணத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். ஆதாம் ஏவாள் பற்றி ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஒரு பிரமாணத்தை வச்சாரு. அந்த நன்மை தீமை, அந்த ஏதேன் தோட்டத்தின் மத்தியில ஒரு நன்மை தீமை அறியத்தக்க கனி இருக்குது. அந்த கனியை விருட்சத்தை சாப்பிடாதீங்க, அது சாப்பிடுற நாள்ல நீங்க சாகவே சாவாய் என்று சொல்லியிருக்கிறார், கட்டளை இருக்கிறார். அப்ப கர்த்தர் சொல்லிட்டு எதை எதிர்பார்க்கிறாரு? நம்ம உருவாக்குறதான பிள்ளைங்க மனுஷங்க என்ன செய்வாங்க? நமக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்பாங்க. ஏன்னா கர்த்தர் தான் ஆதாம் ஏவாளை உருவாக்குறாரு, பிசாசு உருவாக்கல. அவங்க சொல்லுவாங்க பிக் பேங். அப்படியே பூமி பிக் பேங், அப்படியே அந்த எஸ்டிராய்டெல்லாம் இடிச்சு பூமி உருவாகி அப்புறம் மனுஷன் உருவாகிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் உருவாகல. எப்படி உருவாக்குறாரு? ஆண்டவர் வேதவசனத்துல வாசிக்கிறோம். ஆதியாகமத்துல ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. இப்படிதான் பூமி உண்டாக்கப்பட்டது, தேவனால உண்டாக்கப்பட்டது, ஒரு பிக் பேங்னால உண்டாக்கப்படல. இப்படி கர்த்தர் பூமியை உண்டாக்கி அதுல ஏதேன் என்ற ஒரு தோட்டத்தை உருவாக்கி அதுல ஆதாம் ஏவாளை அங்க குடியிருக்க வைத்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? நன்மை தீமை அறியத்தக்க கனிய புசிக்காதீங்க. அப்ப கர்த்தர் அவர்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். கர்த்தர் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். ஆனா ஆதாம் ஏவாளும் அந்த கீழ்ப்படிதல்ல தோத்து போயிட்டாங்க. கீழ்ப்படியில கர்த்தருக்கு கீழ்ப்படியில, மாறாக யாருக்கு கீழ்ப்படிஞ்சாங்க? பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. பிசாசு மனுஷனை உருவாக்கல. பிசாசு மண்ணை எடுத்து செஞ்சு அப்புறம் நாசியில ஊதி ஒரு மனுஷனா பிசாசு மாத்தல. ஒன்னும் பிசாசு செய்யல. தேவன் தான் உருவாக்குனாரு, தேவன் தான் ஞானத்தை கொடுத்தாரு, தேவன் தான் எல்லாம் செய்தாரு மனுஷனுக்கு, ஆதாமுக்கு ஏவாளுக்கும். ஆனா ஆதாம் ஏவாளை யாருக்கு கீழ்ப்படுகிறாங்க? பிசாசுக்கு கீழ்ப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி மறுபடியும் கர்த்தர் நம்ம பழைய பாட்டு காலங்கள்ல பார்க்கும்போது அநேக பிரமாணங்களை கட்டளைகளை கொடுத்து கர்த்தர் எப்பதான் கீழ்ப்படிவாங்க, இந்த மனுஷங்க எப்பதான் கீழ்ப்படிவாங்க, எப்பதான் கீழ்ப்படிஞ்சு நடப்பாங்க, என்னோட கற்பனைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்பாங்கன்னு சொல்லி அநேக கற்பனைகளை கொடுக்கிறத நம்ம பார்க்கணும். இரண்டாவது நம்ம பார்க்கணும், அநேக கற்பனைகளையும் பிரமாணங்களையும் கர்த்தர் கீழ்ப்படுகிறாங்களா அப்படின்னு சோதிச்சு பார்க்கும்படி கொடுத்திருக்கிறாரு. நம்ம எல்லாத்தையும் பார்க்க போறதில்ல. ஆதாம பார்த்தோம். அடுத்தது சவுல் ராஜாவை பார்ப்போம். 1 சாமுவேல் 15 அதிகாரம் 9-11. சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதன்மையானவைகளையும்
இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போடாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளையும் உதவாததுகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து இரா முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். ஆதாமுக்கு கர்த்தரு ஒரு பிரமாணத்தை கொடுத்தாரு. என்ன பிரமாணத்தை கொடுத்தாரு? அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனிய புசிக்காது. மறுபடியும் அநேக பிரமாணங்களை கட்டளை எல்லாம் கொடுக்கிறாரு. அப்புறம் சவுல் ராஜாவான பிறகு சவுலுக்கு பிரமாணத்தை கட்டளையில கொடுக்கிறாரு. இந்த ராஜ்யத்தை அழிக்க போற, அங்க உள்ள ஆடு மாடு எல்லாத்தையும் முற்றிலுமா அழிச்சிரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவன் என்ன செய்யறான்? அழிக்கல. நல்லதெல்லாம் எடுத்து தனியா வச்சுக்கிட்டு காடு உடைஞ்சதையும் சீக்கு வந்ததையும் என்ன செய்யறான்? துட்டு கொடுத்தான். ஆனா ஆண்டவரோட பிரமாணம் என்ன? எல்லாத்தையும் கொண்டு போடு. அது ஆடோ மாடோ. ஆனா ஆண்டவர் பிரமாணம் என்ன சொல்லுது? அதை கொண்டு போடு, எல்லாத்தையும் கொண்டு போடு, ஒன்னே நீ கொண்டு வராத. ஆனா சவுல் என்ன செஞ்சான்? அதுல நல்ல நல்ல ஆடு மாடு எல்லாம் நல்லதா இருக்கா, எல்லாத்தையும் கொண்டு வரான். கர்த்தர் நமக்கு தேவைன்னா கொடுப்பாரு. சவுலுக்கு தேவையா? ஆடு தேவையா? மாடு தேவையா? அந்த வசதியெல்லாம் செய்து கொடுக்க கர்த்தரே வல்லவராக இருக்கிறார். ஆனா கர்த்தரோட பிரமாணத்துக்கு என்ன செய்யணும்? சவுல் ராஜா கீழ்ப்படியும். அவன் கீழ்ப்படியாதனால அவன் ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டான். ஆதாம் ஏவாளும் இப்படிதான் தேவனுக்கு கீழ்ப்படியாதனால என்ன செஞ்சாங்க? அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டாங்க. இப்ப மனுஷ வர்க்கமே ஆதாம் ஏவாள் செய்ததான அந்த கீழ்ப்படியாமையினால என்ன ஆயிடுச்சு? ஒரு சாபத்துக்குள்ளாக காணப்படுது. அதே போல மறுபடியும் நம்ம சவுல் ராஜாவை குறித்து பார்க்கும்போது சவுல் ராஜாவை என்ன செய்யறாரு? தேவனுக்கு கீழ்ப்படியாதபடினால அவருக்கு என்ன வந்துச்சு? அந்த ராஜ்ய பாரதியை இழந்து போயிட்டாரு. மறுபடியும் என்ன செஞ்சாரு? ஆண்டவரு தாவீது ராஜாவுக்கு அந்த ராஜ்ய பாரத்தை கொடுக்கிறார். நம்ம பார்க்கணும். ஏன் அந்த மாதிரி அவர் அந்த ராஜ்ய பாரத்தை எடுத்து போனாரு? தேவனுக்கு கீழ்ப்படியல. அப்ப தேவனோட நோக்கம் என்ன? கர்த்தரோட பிள்ளைகள் தேவனுக்கு கீழ்ப்படியணும். நீ மலையெல்லாம் புடுங்கி, இங்க உள்ள மலையை புடுங்கி அங்க வைக்க வேணாம், அங்க உள்ள மலையெல்லாம் புடுங்கி இங்க வைக்க வேணாம். கர்த்தர் என்ன சொல்றாரு? அப்ப நம்ம கர்த்தர் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொன்னா கர்த்தரோட சத்தம் என்னைக்கு நம்ம கேட்கணும், என்னைக்கு கர்த்தரோட சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கணும். அப்பதான் நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிய முடியும். அதே போலதான் போன வாரம் நம்ம சொன்னது போல, ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துறது போல, அந்த ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? மகனை பலி செலுத்த போறாரு. கர்த்தர் சொல்லிட்டார், பலி செலுத்தும்படி சொல்லிட்டார். ஆனா அவர் முழுமுழுத்து ஏதாவது செஞ்சு கர்த்தரோட ஐக்கியம் இல்லை அப்படின்னா என்ன நடந்திருக்கும்? கர்த்தர் மறுபடியும் மகனை வெட்டாத, அந்த முச்செடியில ஆடு சிக்கிக்கிட்டு இருக்கு, அதை போய் வெட்டுன்னு கர்த்தர் சொல்றதான காரியம் ஆபிரகாமுக்கு விளங்கி இருக்காது. ஏன்னா மகனை வெட்ட சொல்லிட்டாரு, பலி செலுத்த சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் முழுமுழுத்து கர்த்தரோட வார்த்தைக்கு செவி கொடுக்காம இருந்திருந்தால்தான் என்ன நடந்திருக்கும்? மெய்யாகவே மகனை ஆபிரகாமை வெட்டி கொண்டிருப்பாரு, பலி செலுத்திப்பாரு. ஆனா கர்த்தர் மறுபடியும் என்ன செய்யறாரு? வேணாம், வெட்டாத, அந்த ஆடு சிக்கி கிடக்குது. அதே போல நாம் எப்பொழுதும் கர்த்தர்கிட்ட ஐக்கியமா இருந்தாதான் கர்த்தர் என்ன பிரமாணத்தை கொடுக்கிறாரு, என்ன சொல்றாருன்னு நமக்கு தெரியும். கர்த்தர் சில சொல்லுவாரு. கர்த்தர் அந்த தீர்க்கதரிசி கிட்ட சொல்றாரு, எசேக்கியா ராஜா செத்து போயிடுவான்னு சொல்லிட்டாரு. போய் சொல்லு, தீர்க்கதரிசிக்கு சொல்றாரு, போய் எசேக்கியாட்ட போய் சொல்லு, அவன் செத்து போயிடுவான்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அப்ப சொன்ன பிறகு எசேக்கியா ராஜா என்ன செஞ்சாரு? மனம் கசந்து அழுது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே எனக்கு ஜீவனை கொடு ஆண்டவரே, இவர் தீர்க்கதரிசி சொல்லிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கிறாரு. எசேக்கியா மனம் கசந்து அழுது, ஆண்டவரே எனக்கு ஜீவனை கொடுக்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன செய்யறாரு? 15 வருஷத்தை கூட்டி கொடுக்கிறாரு. அந்த தீர்க்கதரிசி வந்துகிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் போ. என்ன சொல்ற? ஆண்டவரே 15 வருஷம் கூட்டி கொடுத்திருக்காரு சொல்லி. ஏன்னா ஆண்டவர் அடிக்கடி ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நமக்கு சொல்லி கொடுத்து நமக்கு வழி நடத்த வேணும்னு கர்த்தர் விரும்புறாரு. அப்ப நம்ம தேவனோடு எப்பொழுதும் ஐக்கியமா இருந்தாதான் கர்த்தருடைய வார்த்தை என்ன, கர்த்தர் நம்மளுக்கு என்ன பிரமாணத்தை கொடுக்கிறாரு, என்ன செய்ய சொல்றாரு ஆண்டவர் நமக்கு விளக்கும். அநேக காரியங்களை நாம் கீழ்ப்படிப்படியா கர்த்தர் என்ன செய்யறாரு? பிரமாணங்களை கொடுக்கிறாரு.
அதே போல ஆண்டவர் என்ன யாருக்கு இன்னும் பிரமாணத்தை கொடுத்தாரு? யோனாவுக்கு கொடுத்தாரு. பாவம் செஞ்சு பாவம் அந்த தேசத்துல பெருகி கிடக்குது, நான் இன்னும் சில நாட்கள்ல அந்த நினைவே பட்டணத்தை அழிச்சு போட போறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? யோனாவை நீ போய் பிரசங்கம் பண்ணு, நினைவே பட்டணத்தை நான் அழிக்க போறேன், நீ போய் பிரசங்கம் பண்ணு, அங்க போய் சொல்லு, ஜனம் கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். அப்ப ஆண்டவர் யோனாவை அனுப்பியிருக்காரு, பிரமாணம் கொடுத்துட்டாரு, கட்டளைகளை கொடுத்துட்டாரு. அப்ப யோனா எங்க போறாரு? தர்ஷீசுக்கு கப்பல் ஏறி போறாரு. நினிவேவுக்கு போகல, ஆனா தர்ஷீசுக்கு கப்பல் ஏறி போறாரு. அப்ப ஆண்டவர் சில காரியங்களை செய்யறாரு. அதே வேளையில நம்ம சொல்றதான காரியத்தை கர்த்தரோட பிள்ளைகள் கீழ்ப்படியாங்களா இல்லையான்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. இப்ப நம்மளும் கர்த்தர் என்ன செய்யறாரு? நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோமா இல்லையான்னு கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இப்ப காலங்கள் ஓடுது, ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியல, காலங்கள் ஓடுது, அநேக காலங்கள் வருது. அப்புறம் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அழைச்சி எகிப்து தேசத்துல இருந்து விழிச்சு கொண்டாடுறாரு, அநேக பிரமாணங்களை கொடுக்கிறாரு, அநேக கட்டளைகளை கொடுக்கிறாரு. ஜனங்க என்ன சொல்றாரு? ஆண்டவரே வணங்காமலுக்குள்ள ஜனங்களா இருக்கிறாங்க, தேவனோட கற்பனைக்கு கீழ்ப்படியில. இன்னும் காலங்கள் ஓடுது, இன்னும் காலம் போய்கிட்டு இருக்குது. இந்த யோனா காலம் வந்து யோனாவோட காலம். அப்பயும் கர்த்தர் பிரமாண கட்டளைகளை கொடுக்கிறாரு, ஜனங்க கீழ்ப்படிவாங்களா பாக்குறாரு. ஆனா ஜனங்க கீழ்ப்படியில. கர்த்தரு பாக்குறாரு, ஏன் கீழ்ப்படியாம இருக்கிறாங்க, ஏன் கீழ்ப்படியாம இருக்கிறாங்க? இன்னும் பிரமாணங்கள் கட்டளைகள் எல்லாம் கொடுக்கிறாரு, யாரும் கீழ்ப்படியில. ஏன்னா ஏன் கீழ்ப்படியறது இல்ல? ஆதாமோட வித்து தான், ஆதாமோட ரத்தம் தான் தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்குது. ஆதாமோட ரத்தம் தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஆதாம் கீழ்ப்படியாம இருந்தான்னா ஆதாமோட பிள்ளைங்களை என்ன செய்யும்? ஆதாமோட பிள்ளைங்க கீழ்ப்படியா என்ன செய்யும்? ஆதாமோட பேர பிள்ளைங்களும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாது. அப்புறம் ஆதாமோட பேர பிள்ளைகள் கீழ்ப்படியா என்ன செய்யும்? அது பேர பிள்ளைகளுக்கு பிறக்கிற பிள்ளையும் கீழ்ப்படியாது, பிள்ளையும் கீழ்ப்படியாது. அதான் ஆண்டவர் பார்த்தாரு, இது கீழ்ப்படியாத சந்ததியா இருக்குது, வணங்காக்களுக்குள்ள சந்ததியா இருக்குது சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சாரு? தேவனே என்ன செஞ்சாரு? அவரை மாம்சத்துல வெளிப்பட்டு தேவன் மகனாக மாம்சத்துல பூமியில வெளிப்படுறாரு. வெளிப்பட்டு என்ன செய்யறாரு? அந்த பிதாவாகிய தேவனுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறார், எல்லாவற்றிலும் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறார். நம்ம வாசிக்கிறோம் பிலிப்பியர் 2:8. பிலிப்பியர் 2:8. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, இயேசு எப்படி இருந்தாரு? மனுஷ ரூபத்துல பூமிக்கு வராரு. மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். என்ன செய்யறாரு? சிலுவை மரண பரியந்தம் அவர் எல்லாவற்றையும் கீழ்ப்படிஞ்சு, எல்லா கற்பனைகளையும் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறாங்க பார்க்கலாம். எல்லா கற்பனைகளையும் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறாரு. ஆதாம் என்ன செஞ்சான்? கர்த்தருக்கு கீழ்ப்படியல. ஆனா இரண்டாம் ஆதாம் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? எல்லாவற்றையும் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறாரு. அந்த காரியம் நம்ம பார்க்கலாம். அந்த சூழ்நிலை மாறுது, அந்த சூழ்நிலை மாறக்கூடியதா இருக்கு. இயேசு வந்து என்ன செய்யறாரு? ஜெயம் கொண்டவரா இருக்கிறாரு. இயேசு உலகத்தை ஜெயிச்சிட்டாரு. உலகம், மாம்சம், பிசாசு இது எல்லாவற்றையும் ஜெயிச்சு இயேசு என்ன செய்யறாரு? தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறவரா இருக்கிறார் பார்க்கிறோம். கீழ்ப்படிஞ்சு நடக்கிறவரா இருக்கிறார். அப்ப தேவன் அவரையே மகனா ஆவிய கொண்டு மகனாக வந்து, தேவனே மகனாக வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா வந்து அவரே கீழ்ப்படிதல நமக்கு கற்றுக் கொடுத்து மறுபடியும் எங்க போயிருக்கிறாரு? பரலோகத்துல இருக்கிறாரு. நமக்கு கீழ்ப்படிதல கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. அப்ப நம்ம கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், கர்த்தர் வந்து எடுக்கிறோம். இப்ப யாரோட பிள்ளைகளா இருக்கிறோம்? நம்ம கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறைந்தது உண்டானால், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறைந்தது உண்டானால், கிறிஸ்து பிதாவின் வலது பாசத்தில் வீட்டிருக்கிறதான மேலான இடத்தை தேடுங்கள் வேதவசனத்துல வாசிக்கிறோம். அப்ப கிறிஸ்து இயேசுவோடு கூட நாம் சிலுவையில் அறையப்பட்டோம். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டா நாம் கிறிஸ்து இயேசுவோடு கூட உயிர் தெழுந்திருக்கிறோம். அறையப்பட்டதான நாம இனி நாம அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள ஜீவிக்கிறார். இப்ப முந்தி எப்படி இருந்தோம்? ஆதாமோட சரீரத்தை கொண்டு ஆதாமோட ரத்தத்தினால கிரியை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த கீழ்ப்படியாத ஆதாமோட சரீரமோ ரத்தமோ நமக்கு ஐக்கியம் இல்லை. இப்ப நமக்கு யாருக்கு ஐக்கியம்? இயேசு கிறிஸ்துவோட சரீரத்துக்கும் இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்துக்கும் பங்குள்ளவர்களா இருக்கிறோம், ஐக்கியம் உள்ளவர்களா இருக்கிறோம். இயேசு உலகத்தை ஜெயிச்சாரு,
இயேசு மாம்சத்தை ஜெயிச்சாரு, இயேசு பிசாசை ஜெயிச்சாரு. இப்ப தேவன் என்ன செய்யறாரு? எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு இப்ப நம்ம பாக்குறாரு, நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோமா தேவனுக்கு. அதான் சில பேர் சொல்றாங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் முந்தி ஆதாம் கீழ்ப்படியில ஆண்டவர் கீழ்ப்படியும்படியா உணர்த்தினாரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாருக்கும். இப்ப இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிஞ்சிட்டாரு, இனிமே நம்ம கீழ்ப்படிய தேவையில்லைன்னு சொல்றாங்க. ஆனா நாம் பிதா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதலை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதான் சொல்ற நானே வழி. அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயம் கொண்டாரோ, எப்படி எல்லா காரியத்திலும் பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சாரோ, அதே போல இப்ப இயேசு கிறிஸ்துவ தரித்து மாம்சத்தை தரித்து கொண்டிருந்தோம், ஆதாமோட சரீரத்தை தரித்து கொண்டவர்களா இருந்தோம். இப்ப யாரோட சரீரத்தை தரித்து கொண்டவர்களா இருக்கிறோம்? கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களா இருக்கிறோம். இப்ப கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களா இருக்கிறோம். அப்படின்னால கிறிஸ்து எப்படி உலக மாம்சம் பிசாசை ஜெயிச்சாரோ அதே போல நமக்கும் ஜெயிக்க முடியும். அதனாலதான் எப்பொழுதும் நான் செஞ்சேன், நான் எடுத்தேன், நான் போனேன், நான் வாங்கினேன், நான் உபவாசம் போட்டேன், இந்த மாதிரி காரியத்தை நம்ம சொல்லக்கூடாது. கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார், கர்த்தர் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாரு, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், கர்த்தரோட கிருபையினால் என்னை நடத்துறாரு, கர்த்தர் என்ன அனங்கூட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார், கர்த்தர் என்ன உயிர்ப்பிக்கிறாரு. நற்கிரியைகள் நடப்பிக்க வேண்டியா கிறிஸ்து இயேசுக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எது நன்மை செய்கிறவர்கள், ஆனா கிறிஸ்து இயேசு நமக்குள்ள இருந்து கிரியை செய்கிறார். நன்மை செய்கிறவர்களா இருந்தா நம்ம உலகத்துல அநேக நன்மை செய்கிறவர்களை கூட நம்ம பார்க்கிறோம், நம்மள பார்க்கிறோம். இப்ப ஒரு அரசியல்வாதி புதுசா ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் என்ன செய்யறாரு? நன்மை செய்துகிட்டு இருக்கிறாரு. ஆனா கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்தா நன்மை செய்யறாரு இல்ல. அப்ப நம்ம கர்த்தர் எதுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறாரு? கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்து நன்மை செய்யும்படியா தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்து நன்மை செய்கிறவர்களா இருந்தா நம்ம முதல் உணரணும், நம்மால ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம ஆதாமோட சரீரம் இல்ல, இப்ப கிறிஸ்து இயேசுவோட சரீரம் நமக்குள்ள இருக்குது. அப்ப கிறிஸ்து இயேசு நமக்குள்ள இருக்கிறாரு, அவர் என்ன செய்ய வல்லவரா இருக்கிறாரு? எல்லாவற்றையும் செய்ய வல்லவரா இருக்கிறார். நம்ம சில பேருக்கு சாப்பாடு கொடுக்கிறோம், இல்ல ரொட்டி கொடுக்கிறோம், நமக்குள்ள இருந்து கொடுக்கல, கிறிஸ்து இயேசு நம்ம நெருக்கி ஏவுறாரு. நன்மை செய்யும்படியா கிறிஸ்து இயேசு நம்ம நெருக்கி ஏவுகிறபடினால அந்த நன்மையை நம்ம செய்யறோம். கிறிஸ்து இயேசு நற்கிரியை நடப்பிக்கும்படியா நெருக்கி ஏவுறாரு, நமக்குள்ள இருந்து கிரியை செய்துகிட்டு இருக்கிறாரு. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? அந்த நன்மையை செய்யறோம். அப்ப நம்ம இதெல்லாம் செய்யறதுனால என்ன நடக்குது? நாம் கீழ்ப்படுகிறோம், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்கிறோம். நம்ம தொடர்ந்து வாசிப்போம். யோவான் 8:29. யோவான் 8:29. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியா அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். என்ன செய்றாரு? என்னை அனுப்பினவர் என்னுடனே இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியா. பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்கிறார். அதே போல தேவனுக்கு பிரியமானவைகளை நாம் செய்கிறவர்களா இருக்கணும், கீழ்ப்படிதல் உள்ளவர்களா இருக்கணும். அநேக காரியம் இருக்குது, நமக்கு அதற்கு கர்த்தர் இதெல்லாம் செய்ய, அதை செய்ய, இதை பெருசா நம்மளால செய்ய முடியாத காரியம் செய்ய சொல்லல. நம்மளால முடிஞ்ச காரியத்தை தான் கர்த்தர் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். அந்த கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்னா முதல்ல என்ன செய்யணும்? கர்த்தர் பேசுகிறத அறியணும். அதான் சவுல் சொல்றாரு, பவுல், அப்போஸ்தலர் பவுல், புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்து போகவும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாளே புதிதாக்கப்படணும். புறம்பான மனுஷன் நாளுக்கு நாளே அழிந்து போகணும், உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும். அப்ப புறம்பான மனுஷன் என்ன செய்யணும்? நாளுக்கு நாள் நம்ம சுயக்கிரியைகளை செய்கிறோமே, தேவையில்லாத காரியங்களை செய்கிறத குறைச்சிக்கிட்டு, உள்ளான மனுஷன் என்ன செய்யணும்? நம்ம கர்த்தரை நம்ம நெருக்கி ஏவறாரு, நன்மை செய்யும்படியா நெருக்கி ஏவறாரு, சில காரியங்களை செய்யும்படியா நெருக்கி ஏவறாரு. அப்ப அவர் சொல்லுகிறதான காரியத்தை நம்ம என்ன செய்யணும்? விலகிக்கிட்டு அவருக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களா இருக்கணும். நம்ம சொந்தத்துக்கு அநேக காரியம் நம்மளால செய்ய முடியும், ஆனாலும் நம்ம அந்த பல காரியங்களுக்கு அடிமைப்பட்டவர்கள் இல்லை. நம்ம ஏன் பழைய ஏற்பாட்டுல நம் தேவனுக்கு பிரியமா ஜீவிக்க முடியல? நாம் பிசாசுக்கு அடிமைகளா இருந்தோம், பிசாசுக்கு அடிமைகளா இருந்தோம். அந்த பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் இப்ப விடுதலை ஆகிட்டாரு. கல்வாரி சிலுவையில என்ன செஞ்சிட்டாரு? மரிச்சு உயிர்த்தெழுந்து நம்மை அந்த பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகிட்டார். எல்லாரையும் விடுதலை ஆக்கல,
உலகத்தையும் உலகத்துல உள்ள எல்லாத்தையும் ஒரே ஒன்றா கர்த்தர் விடுதலையாக்கல. யார் கர்த்தரை விசுவாசிச்சு நம்பி கர்த்தர்கிட்ட வராங்களோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய குமாரன், அவர் ரட்சிக்க வந்திருக்கிறாரு, நன்மை செய்யும்படியா வந்திருக்கிறாருன்னு யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்கள மாத்திரம் என்ன செய்யறாரு? ஆண்டவரே ரட்சிக்கிறார். எல்லாத்தையும் ஒரே விட்டா ரட்சிக்கல. யார் யார் கர்த்தருக்கு அவங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறாங்களோ அவங்கள மட்டும் என்ன செய்யறாரு? ஆண்டவரே அவங்கள மட்டும் ஆண்டவரே பிசாசு விடுதலையாக்குறாரு. இன்னும் அநேகர் உலகத்தின் பிடியில இருக்கிறாங்க. அப்ப ரட்சிக்கப்பட்டு நம்மள கர்த்தர் எங்க கொண்டு வச்சிருக்கிறாரு? நம்ம இந்த பூமியில தான் இருக்கிறோம். கர்த்தர் என்ன செய்யறாரு? அதான் வேத வசனத்துல வாசிக்கிறோம், அந்த கால இருந்ததான் நம்மை ஆச்சரியமான ஒளிக்கும் அன்பின் குமாரனோட ராஜ்யத்துக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார். நம்ம முந்தி உலகம்ன்றதான ஒரு சக்கரத்துக்குள்ள காணப்பட்டோம், ஒரு சிஸ்டம்குள்ள காணப்பட்டோம். ஆண்டவர் உலகம்ன்ற சிஸ்டம் எதுக்கு அடிமைப்பட்டிருக்குது? பிசாசுக்கு அடிமைப்பட்டிருக்கு. அந்த உலகம் பிசாசுக்கு அடிமைப்பட்டிருக்குது. அப்ப ஆண்டவர் என்ன செஞ்சாரு? இந்த உலகத்துல இருந்து நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு? அந்த சிஸ்டம்ல இருந்து விடுதலையாக்கி நம்ம எங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு? அன்பின் குமாரனோட ராஜ்யத்துக்குள்ளாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யத்துக்குள்ளாக நம்ம வைத்திருக்கிறார். அப்ப அந்த ராஜ்யத்துக்குள்ள இருந்து நம்ம என்ன செய்யறோம்? கர்த்தருக்கு கீழ்ப்படிய முடியுது. ஏன் கீழ்ப்படிய முடியுது? அந்த நம்ம அன்பின் குமாரனோட ராஜ்யத்துல இருக்கிறோம். முந்தி அன்பின் குமாரனோட ராஜ்யத்துல இல்ல, உலகத்துல காணப்பட்டோம், உலகத்தின் அடிமைத்தனத்துல காணப்பட்டோம். உலகம் எதுக்கு அடிமையா இருக்கு? பிசாசுக்கு அடிமையா இருக்குது. அப்ப உலகத்துல உள்ளவங்க யாருக்கு அடிமையா இருக்கிறாங்க? பிசாசுக்கு அடிமையா இருக்கிறாங்க. அதனால கர்த்தர் நம்மளை விடுதலையாக்கிட்டாரு. இப்ப விடுதலையாக்கின பிறகு நம்ம என்ன செய்ய முடியும்? கர்த்தருக்கு பிரியமா ஜீவிக்க முடியும், கர்த்தருக்கு கீழ்ப்படிய முடியும். பழைய ஏற்பாட்டு காலங்களில் கீழ்ப்படிய முடியல. தேவனை நம்ம ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளலன்னா நம் தேவனுக்கு கீழ்ப்படிய முடியாது. ஏன் கீழ்ப்படிய முடியாது? நாம் இன்னும் உலகத்தின் சிஸ்டம்குள்ளதான் காணப்படுறோம். அந்த உலகம் யாருக்கு அடிமையா இருக்கு? பிசாசுக்கு அடிமையா இருக்குது. அந்த உலகத்துல இருக்கிறபடினால தேவனுக்கு பிரியமான காரியங்களை தேவனுக்கு கீழ்ப்படிச்சு நம்ம நடக்க முடியாது. அப்ப அதனால ஆண்டவர் என்ன செய்றாரு? அந்த உலகத்திலிருந்து நம்ம பிரித்து எடுக்கிறாரு. எல்லாத்தையும் பிரித்து எடுக்கல. யார் யார் கர்த்தருக்கு அவங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்கள மாத்திரம் பிரித்து எடுத்து என்ன வைக்க வைக்கிறார்? ஆண்டவரே அன்பின் குமாரனோட ராஜ்யத்துக்குள்ள வைத்திருக்கிறார். அப்ப அன்பின் குமாரனோட ராஜ்யத்திற்குள்ள இருக்கிறதா நம்ம என்ன செய்ய முடியுது? தேவனுக்கு கீழ்ப்படிய முடியுது. அங்கிருந்து அவரோட சத்தத்தை கேட்க முடியுது. அவர் பிரமாணத்தை நம்ம கற்றுக்கொள்ள முடியுது. அவர் சொல்றதான காரியத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் அவர் நம்மோடு பேசி சில காரியங்களை செய்ய சொல்றத நம்மளால கேட்க முடியுது. ஏன் கேட்க முடியுது? நம்ம அன்பின் குமாரனோட ராஜ்யத்துல இருக்கிறோம். நம்ம பொருளுக்கு அடுத்த பிரகாரமா பார்க்கும்போது மெட்டீரியலா நம்ம இந்த பூமியில இருக்கிறோம். ஆனா உலகத்துல இல்ல. உலகம்னு சொன்னா என்ன? ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டம் யாரு கீழே இருக்குது? பிசாசு கீழே இருக்குது. அந்த பிசாசு கீழே இருக்கிறதான அந்த உலகத்துக்கு கீழே இல்லை. நம்ம எங்க இருக்கிறோம்? அன்பின் குமாரன் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். எப்படி இன்னும் அழகா சொல்றதுனாக்கா, ஒரு கம்பெனியில இருக்கிறோம். அந்த கம்பெனியில வேலை விட்டு நின்றுட்டு இன்னொரு கம்பெனிக்கு போயிட்டோம். உலகம் ஒரு கம்பெனியை போல அதுல இருந்து அந்த நம்மளோட எல்லா உறவையும் துண்டிச்சுக்கிட்டு இன்னொரு கம்பெனிக்கு போயிட்டோம். அதே போல நம்ம உலகத்துல இருந்தோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த உலகத்துல உள்ள ஐக்கியத்தை எல்லாம் துண்டிச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம்? தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம். அப்ப தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிற அப்படின்னால நம்மளால என்ன செய்ய முடியும்? நம் தேவனுக்கு கீழ்ப்படுத்தினவர். முந்தி உலகத்தோடு ஐக்கியப்பட்டிருக்கும் இருந்தப்ப நம் உலகத்துக்கு கீழ்ப்படுத்தி நடந்தோம், பிசாசுக்கு கீழ்ப்படுத்தி நடந்தோம், மாம்ச இச்சைக்கு கீழ்ப்படுத்தி நடந்தோம். இப்ப தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம். இப்ப தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறபடினால அன்பின் குமாரனோட ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களா இருக்கிறபடினால இப்ப நம்ம யாருக்கு கீழ்ப்படி நடக்க முடியும்? தேவனுக்கு கீழ்ப்படுத்தி நடக்க முடியும். இதுதான் தேவன் ஆதாம் ஏவாள்கிட்ட எதிர்பார்த்தாரு. ஆதாம் ஏவாள்கிட்ட எதிர்பார்த்தாரு. அவங்களும் தேவனோடு ஐக்கியப்பட்டுதான் இருந்தாங்க. பின்னால என்ன செஞ்சிட்டாங்க? பிசாசானவன் கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சத்தை அதையும் காண்பித்து அவங்கள அந்த அன்பின் குமாரனோட ராஜ்யத்துக்குள்ள தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டாங்க. வெளியே கொண்டு வந்த பிறகு எப்படி இருக்கிறாங்க? அவங்க ஆண்டவர் மனுஷனுக்கு சுயாதீன சுத்தத்தை கொடுத்திருக்கிறார். அதே போல நம்ம அன்பின் குமாரனோட ராஜ்யத்துல இருக்கிறோம். ஆனா அன்பின் குமாரனோட ராஜ்யத்துல இருக்கிறதா நம்ம மறுபடியும் உலகத்துக்கு போக முடியுமா அப்படின்னா போக முடியும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. பயத்தோடு நடுக்கத்தோடையும் உங்க ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? தேவனோடு எப்பொழுதும் ஐக்கியம் இருக்கணும். தேவனோடு நமக்கும் எப்பொழுதும் ஐக்கியம் இருந்தா நம்ம இந்த அன்பின் குமாரனோட ராஜ்யத்தை விட்டு உலகத்துக்கு போக மாட்டோம். அப்ப அந்த உலகத்தை போகாத வரைக்கும் நம்ம அன்பின் குமார்
குமாரன் ராஜ்யத்துக்குள்ளே காணப்படுற வரைக்கும் நாம் கர்த்தருக்கு பிரியமா ஜீவிப்போம். என்னைக்கு இந்த அன்பின் குமாரன் ராஜ்யத்தை விட்டு வெளியாகும், இந்த உலக ஆசை எனக்கு வேணும், மாம்ச இச்சையில நான் நடக்க போறேன் அப்படின்னு என்னைக்கு முடிவு பண்ணி நம்மளே வெளியாகிறோமோ அன்னைக்கு நமக்கு ஆபத்து நிச்சயம். அன்னைக்கு அதுக்கப்புறம் நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்க முடியாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, 2 எஜமானுக்கு நம்ம ஊழியம் செய்ய முடியாது. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய, ஒரே ஊற்றுக்கண்ணில இருந்து ஒரு பைப்பை திறக்கிறோம், ஜூஸ் கலக்கி வச்சிருக்கிறாங்க. திறந்தா இனிப்பு ஜூஸ் கலக்கி வச்சிருந்தாங்கன்னா இனிப்பான ஜூஸ் தான் வரும், இந்த கசப்பான ஜூஸ் வராது. அதான் ஒரே ஊற்றுக்கண்ணில இருந்து இனிப்பும் தித்திப்புமான நீர் சுரக்குமா அப்படின்னு வேதவசனத்துல வாசிக்கிறோம். ஒண்ணு இனிப்பா வரும், இல்ல தித்திப்பா வரும். ஒண்ணு அன்பின் குமாரன் ராஜ்யத்துல இருந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும், இல்ல உலகத்துல இருந்து பிசாசுக்கு அடிமைத்தனத்துக்குள்ள பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். நான் பிசாசு கூடயும் உலகத்தோடு இருப்பேன், நான் பிசாசோடு ஐக்கியப்பட்டிருப்பேன், நான் உலகத்துல காரியத்தையும் நான் பிசாசுக்கும் கீழ்ப்படிஞ்சு நடப்பேன், நான் தேவனுக்கும் கீழ்ப்படிஞ்சு நடப்பேன். 2 காரியத்தை ஒரே தான் செய்ய முடியாது. அப்ப தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? நம்மகிட்ட ஒரு கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறாரு. ஆதாம் வாழ்க்கையை எதிர்பார்த்தாரு, ஆபிரகாம் கிட்ட எதிர்பார்த்தாரு, ஈசாக்கு கிட்ட பார்த்தாரு, சவுல் கிட்ட எதிர்பார்த்தாரு, தாவீது கிட்ட எதிர்பார்த்தாரு. இப்படி அநேக பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கிட்ட கர்த்தர் என்ன செஞ்சாரு? கீழ்ப்படிதலை எதிர்பார்த்தாரு. யாருக்கும் கீழ்ப்படிதல் கிடைக்கல. அதனால தேவனே வந்து கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கக்கூடியவரா வந்து நமக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. இப்ப அன்பின் குமாரன் ராஜ்யத்துக்குள்ளாக நாம் வைத்திருக்கிறார். நாம் கர்த்தருக்கு தொடர்ந்து கீழ்ப்படிச்சு நடந்தா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இதோ கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறாரு. இந்த வார்த்தையை வைத்து கர்த்தர் நம்மோடு இன்னும் கிரியை செய்யணும். சோதனை